வீருக்கு ஜூடோ கேம்னா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது அதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசை. ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனோட லெஃப்ட் ஹேண்டை அவன் இழக்கிற மாதிரி போயிடுச்சு. இதனால் சோகத்தில் இருந்த வீர்கிட்ட அவனோட கோச் வந்து, உன்னோட பலவீனமே உனக்கு பலமாக அமையும், ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள்லேருந்து வீரும் அவன் கோச் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண போகிறான். ஆனால் டெய்லியும் இவர்கிட்ட ஒரே ஒரு குத்து வித்தை மட்டும் தான் சொல்லித்தராரு. ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் அவன் கிட்டத்தட்ட 4 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். டவுட் வந்த வீரோ அவன் கோச்சுக்கிட்ட போய் கேட்குறான், கோச், இந்த மாதிரி நான் டெய்லி ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும் தான் பண்ணுறேன், இந்த மூமெண்ட் மட்டும் போதுமா, இதை மட்டும் வச்சு என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோச்சோ, இதை மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ண, இதில் மட்டும் உன்னோட ஃபெய்த்தை வை, வேறு எதுலேயுமே நீ கவனத்தை செலுத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. கோச்சோட பேச்சு கேட்டு அவனும் டெய்லியும் அந்த மூமெண்ட் மட்டும்தான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான். நாட்களும் நகர்ந்துச்சு, போட்டிக்கான நாளும் வந்துச்சு. ஒரே ஒரு கையோட வந்த வீரை பார்த்து அங்கே பல பேர் ரொம்பவே அற்பமாக பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு கை வச்ச ஒன்னால் எப்படா எங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரொம்பவே கேலித்தனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கண்டுக்காத வீரோ தன்னோட ஒரே ஒரு மூமெண்ட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்து பல பேரை வீழ்த்தி, பல ஆக்ரோஷமானவங்களெல்லாம் வீழ்த்தி அந்த போட்டியில் அவன் தான் ஜெயிக்கிறான். இதை பார்த்தா எல்லோருக்குமே ஆச்சரியம், ஏன் நம்ம வீருக்குமே ஆச்சரியம். உடனே அவனோட கோச் கிட்ட போய், எப்படி கோச், என்னால் ஒரு கையை வச்சு அதுவும் ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் எல்லாத்தையுமே நான் வந்து வென்றேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குருவோ, ஒன்று, நீ பண்ணது ஜூடோவில் இருக்கிற ரொம்பவே கஷ்டமான குத்து வித்தை. 2வது, இதை தடுக்கணும் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க உன்னோட இடது கையை தான் மடக்கணும், ஆனால் உன்கிட்ட தான் அது இல்லையே. நான் சொன்னல, உன்னோட பலவீனமே உனக்கு பலமாக அமையும்னு அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட லைஃப்லேயோ நம்மளோட பலவீனத்தை எப்படி பலமாக ஆகணும்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கற்பனை உலகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.